வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். சர்வதேச அளவில் இந்திய விண்வெளித்துறை மகத்தான வளர்ச்சி அடைந்துள்ளது என்று நேற்றைய மன் கி பாத் உரையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேளாண் ஆராய்ச்சியில் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் 18.69 சதுர மீட்டர் பரப்பளவில் மிகப்பெரிய மதுபானி ஓவியம் வரையப்பட்டு கின்னஸ் உலக சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. பெங்களூருவில் கடந்த 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலமான புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானியும் இஸ்ரோ அமைப்பின் முன்னாள் தலைவருமான டாக்டர் கிருஷ்ணசாமி கஸ்தூரிரங்கனின் இறுதிச் சடங்குகள் நேற்று மதியம் பெங்களூருவில் நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள புதுச்சேரி சட்டக்கல்லூரியின் முன்னாள் மாணவர்களுக்கு புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பேசிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், சாதாரண மனிதனுக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையை தருவது நீதிமன்றம் என்று குறிப்பிட்டார். நீதிபதிகளுக்கான பாராட்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தேசிய அளவில் சட்டப்பள்ளி கொண்டு வர மத்திய அரசிடம் நிதி கேட்டுள்ளோம். குற்றவியல் நீதிமன்ற கட்டிடம் கட்ட இடம் கேட்டிருக்கிறோம். அதற்கு விரைவாக நிலம் வழங்கி புதிய கட்டிடம் கட்டித்தரப்படும் என்றும், புதுச்சேரியைச் சேர்ந்தவர்கள் பலரும் எதிர்காலத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வாழ்த்தி பேசினார். புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு இன்று முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அளிக்கப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். தியாகி அன்சாரி துரைசாமியின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் நேற்று அனுசரிக்கப்பட்டது. IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி 54 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.